வணக்கம் மாணவர்களே. இன்றைய காணொளியில் நம்ம இலக்கிய நயம் பாராட்டுக அப்படின்ற பகுதியை பார்க்க போகிறோம். இந்த தமிழாசிரியர் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புதியதாக நாங்கள் காணொளி போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அது வந்து சேரும். சரி நண்பர்களே, இன்றைய பாடத்துக்கு நம்ம போகலாம். இலக்கிய நயம் பாராட்டுக நமக்கு 5 மதிப்பெண் வினாவில் கேட்பாங்க, அல்லது 8 மதிப்பெண் வினாவில் கேட்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்புக்கு இந்த இலக்கிய நயம் பாராட்டுக வரும். முதல்ல நமக்கு பாடலை ஒரு முறைக்கு 2 முறை படிப்பது நல்லது. அப்போது பாடல் பாருங்க, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையுடைய பாடல் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம பாடலை ஒரு முறை படிக்கலாம். பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வராதப்பா, சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்க வேண்டுமப்பா, நன்மை செய்பவரே உலகம் நாடும் மேற்குலத்தார், திண்மை செய்பவரே அண்டி தீண்ட ஒண்ணாதார் அப்படின்னு நமக்கு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இதுதான் நம்மளுக்கு வினாவில் கேட்பாங்க. இது கேட்கும் போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, முதல்ல முன்னுரை எழுத வேண்டும். முன்னுரை எப்படி எழுதணும் அப்படின்னா, நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாடலை பற்றியும் அந்த ஆசிரியரை பற்றியும் ஒரு சில வரிகள் வந்து நம்ம எழுத வேண்டும். இங்கே பாருங்கள், முன்னுரை கொடுத்துருக்காங்க. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எளிய தமிழை கையில் எடுத்து கவி உலகில் இமய சிகரங்களை எட்டியவர் அப்படின்னு கவிமணி தேசிய விநாயகத்தை பற்றி ஒரு வரிகள் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, அவரை பற்றிய ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஓடும் உதிரத்தில் வடிந்து ஒழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புகழ்பெற்ற பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. என்பன போன்ற நயமான கவிதைகளால் பாரில் புகழ் பெற்றவர் கவிமணி ஆவார். இந்த கவிதைகளால் உலகத்தில் புகழ் பெற்றவர் கவிமணி ஆவார். கவிமணியின் பாடல்கள் தமிழ் மக்களுக்கு கிடைத்த அரிய செல்வம், தெவிட்டாத அமுதம் என்று கூறப்படுகின்றது. இந்த கவிமணி நீங்கள் ஆசிரியருடைய எந்த ஆசிரியருடைய பாடல் கொடுத்துருக்காங்களோ அதற்கு தகுந்தாற் போல இந்த முன்னுரையை வந்து மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். அந்த ஆசிரியரை பற்றிய 1-2 வரிகள் அவருடைய சிறப்பு பற்றியும், அதே மாதிரி அந்த கவிதையினுடைய சிறப்புகளை பற்றியும் நம்ம கட்டாயம் எழுத வேண்டும் முன்னுரையில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, திரண்ட கருத்து எழுத வேண்டும். இந்த திரண்ட கருத்து எவ்வாறு எழுத வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது, பாடலினுடைய ஒவ்வொரு வரியாக நம்ம படிக்கிறோம். அந்த பாடலை ஒரு முறைக்கு 2 முறை பாடலை படித்து அதனுடைய பொருளை புரிந்து கொண்டு ஒவ்வொரு வரியினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே விளக்கமாக திரண்ட கருத்தில் எழுத வேண்டும். இப்போ திரண்ட கருத்து பாருங்கள். பிறப்பினால் மனிதருக்கு உயர்வு தாழ்வு என்பது வராது. பிறப்பால் ஒரு மனிதனுக்கு உயர்வு தாழ்வு வராது. முதல் வரி என்ன கொடுத்துருக்காங்க? பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வராதப்பா. அதுதான் அந்த முதல் 2 வரி. அதுக்கு என்ன சொல்கிறாங்க விளக்கம்? பிறப்பினால் மனிதருக்கு உயர்வு தாழ்வு என்பது வராது. மனித பிறவியில் நாம் சிறப்பினை பெற வேண்டும் என்றால் பிறருக்கு நன்மை தரும் நல்ல செயல்களை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறருக்கு நன்மைகளை செய்பவரே இந்த உலகம் விரும்பும் மேல்குலத்தவர் ஆவார். பிறருக்கு தீமை தரும் செயல்களை செய்பவரே இந்த உலகம் விரும்பாது ஒதுக்கிவிடும். யாரெல்லாம் இந்த உலகத்தில் நன்மை செய்கிறார்களோ, இந்த உலகத்திற்கு நல்லது செய்கிறாங்களோ அவர்களை தான் மேல் குலத்தவர் என்று மேல் குலத்தவர் ஆவார். தீமை செய்பவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இந்த உலக மக்களால் விரும்ப மாட்டார்கள், ஒதுக்கி வைத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலினுடைய விளக்கம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாடலை ஒரு முறைக்கு 2 முறை படித்து பொறுமையாக படித்து அதனுடைய பொருளை அறிந்து கொண்டு ஒவ்வொரு வரியாக நீங்கள் விளக்கம் எழுதினால் சிறப்பாக எழுதிவிடலாம். அடுத்ததாக நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, மையக்கருத்து எழுத வேண்டும். மையக்கருத்து எப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த
பாடலினுடைய ஒட்டுமொத்த கருத்து எதை பின்பற்றி எந்த கருத்தை ஒற்றி இந்த பாடல் அமைந்திருக்கின்றது அப்படிங்கிறத ஓரிரு வரிகளில் எழுத வேண்டும். ஒட்டுமொத்த கருத்து எதை சொல்லுது அப்படிங்கிறத நம்ம அந்த மைய கருத்தில் எழுதணும். எதை சொல்கிறாங்க அப்படின்னா, பிறருக்கு நன்மை செய்பவரே மேல் குலத்தவர், பிறருக்கு தீமை செய்பவர் தீண்டத்தகாத கீழ்குலத்தவர் ஆவார். எனவே மனித பிறவிக்குரிய சிறப்பான செயல்களை மட்டுமே செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பாடல் உணர்த்துகின்றது. மனித பிறவிக்குரிய சிறப்பான செயல்களை மட்டுமே என்ன பண்ணோம், இந்த மனிதர்கள் செய்ய வேண்டும். நல்லது செய்கிறவங்க மேல் குலத்தவராகவும் தீமை செய்பவர்கள் கீழ்குலத்தவராகவும் இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. இதுதான் மையக்கருத்து. மையக்கருத்து எப்போதும் ஓரிரு வரிகளில் இருக்க வேண்டும். அடுத்ததாக நம்ம தொடைநயங்கள் பார்க்கலாம். இந்த தொடைநயங்கள் எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா, முதலாவதாக மோனைத்தொடை. மோனைத்தொடைக்கு தொல்காப்பியத்தில் 100 ரூபா கூட கொடுத்துருக்காங்க. முதல் எழுத்து ஒப்பது மோனை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இதனுடைய விளக்கம் தான் நமக்கு இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு வகுப்புலலாம் சொல்லியிருப்பாங்க. ஒரு செய்யுளில் அடிகளிலோ சீர்களிலோ முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனைத்தொடை. அதுதான் இலக்கணம். தொடைநயத்துக்கும் ஒவ்வொரு தொடைநயத்துக்கும் ஒரு மதிப்பெண் இருக்கின்றது. அப்போ இலக்கணத்துக்கு அரை மதிப்பெண், எடுத்துக்காட்டுக்கு அரை மதிப்பெண் என்று பிரித்து வழங்குவார்கள். அப்போ முதலில் இலக்கணம் கட்டாயம் எழுத வேண்டும். ஒரு செயலில் அடிகளிலோ சீர்களிலோ முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனைத்தொடை அப்படின்னு இலக்கணம். அதுக்கு எடுத்துக்காட்டு முதலெழுத்து ஒப்பது, அதாவது அடிகளிலோ சீர்களிலோ முதலெழுத்து ஒரே மாதிரி ஒன்றி வந்தால் அது மோனை. எடுத்துக்காட்டு பிறப்பினால் பெருமை, சிறப்பு செய்கை, நன்மை நாடும், திண்மை தீண்ட அப்படின்னு 4 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது 2 எடுத்துக்காட்டுகள் சொன்னால் போதுமானது. அடுத்ததாக எதுகைத்தொடை. எதுகைத்தொடை 100 என்ன அப்படின்னா, முதலெழுத்து ஒப்பது மோனை, அஃது ஒன்று ஒளிந்தது எதுகை. அதாவது முதலெழுத்தை விட்டுட்டு இரண்டாவது எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த முதலெழுத்து ஒப்பது அப்படின்னா, ஒரு செயலில் அடிகளிலோ சீர்களிலோ முதலெழுத்து அளவொத்து நிற்க, முதலெழுத்தினுடைய அளவு ஒன்றி நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகைத்தொடை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முதலெழுத்தின் அளவு அப்படின்னா மாத்திரை அளவு. கை நொடிக்கும் நேரமும் கண்ணிமைக்கும் நேரமும் ஒரு மாத்திரை ஆகும் அப்படின்னு இலக்கணம் சொல்லப்படுகின்றது. நம்ம ஒரு எழுத்தை உச்சரிக்கக்கூடிய நேர கால அளவு தான் ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது முதல் எழுத்து ஒன்றி இருக்க வேண்டும். இப்போ பாருங்கள், பிறப்பினால் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது முதல் எழுத்தை பாருங்கள், பி அப்படிங்கிறதும் குறியில், சிங்கிறதும் குறியில், அந்த இரண்டு குறியில் எழுத்துக்களுக்கும் அடுத்தது தான் என்ன பண்ணுறது, ராங்கிற எழுத்து ஒன்றி வந்திருக்கின்றது. இவ்வாறு வந்தால் மட்டுமே அது எதுகை. முதல் எழுத்து மாறி வந்திருந்தால், அளவு மாறி வந்திருந்தால் அது எதுகையாக கருதப்படாது அப்படிங்கிற விஷயத்தை அங்கே பதிவு பண்ணுறாங்க. அடுத்ததாக பாருங்கள், ஈபு தொடை. இறுதிவாய் ஒப்பினது ஏபென மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இறுதிவாய் அப்படின்னா, ஒரு செயலின் அடிகளில் கடைசி எழுத்தோ அசையோ சீரோ ஒன்றி வர தொடுப்பது ஈபு தொடையாகும். ஒரு செயலில் கடைசியில் இருக்கக்கூடிய எழுத்தோ அசையோ சீரோ ஒன்றி வர தொடுப்பு தான் என்னது, ஈபு தொடை. இப்போ பாருங்கள், வாராதப்பா வேண்டுமப்பா, அப்பா அப்பான்னு முடியுதா, அப்போ அது இயல்பு. நீங்கள் பாடலை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு புரியும். பாடலில் பாருங்கள், கடைசி வாராதப்பா வேண்டுமப்பா அப்படின்னு முடிஞ்சிருக்கு. அப்போ அதே மாதிரி பாருங்கள், மேற்குலத்தார் ஒன்னாதார் ஆர் முடிஞ்சிருக்கு. அப்போ அது ரெண்டுமே இயல்பு தான். அதுதான் நீங்கள் பாடலை ஒரு முறைக்கு 2 முறை படிக்கும்போதே எது மோனை, எது எதுகை, எது இயல்பு, எது முரண் அப்படிங்கிறத ஒரு பென்சில் வச்சு கோடு போட்டு அல்லது குறித்து வைத்துக்கினீங்கன்னா எழுதும்போது எளிமையாக பார்த்து உடனே எழுதிடலாம். சரி, இதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம
எப்படி எழுதணும்னு தெரிஞ்சாவே முழு மதிப்பெண் வாங்கிடலாம். சரி, அடுத்ததாக பாருங்கள், முரண் தொடை. மொழியினும் பொருளினும் முரணுவது முரணே அப்படின்னு தொல்காப்பிய நூற்பா சொல்லுது. அதாவது ஒரு செய்யுளில் சொற்களோ பொருளோ முரண்பட அமைவது முரண் தொடையாகும். சொல் முரணாக இருந்தாலும் பொருள் முரணாக இருந்தாலும் அது முரண்தான். சரி, இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க. நன்மை திண்மை அப்படின்னு வருது. நன்மை திண்மை. அதே மாதிரி மேற்குலத்தார் தீண்ட ஒண்ணாதார் அப்படி, மேற்குலத்தார் கீழ்குலத்தார், நன்மை தீமை அப்படிங்கிறது சொல்றாங்க. அப்போ இது முரண் என்றால் நம்ம கீழ் வகுப்புல கூட பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல் தருக அப்படின்னு சொல்லுவாங்க. நட்பு அப்படின்னா பகை, நன்மை அப்படின்னா தீமை அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்கே முரண் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்துக்காங்க. முரண் தொடை எல்லா பாடல்களுக்கும் இருக்காது, ஒரு சில பாடல்களில் வந்திருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய பாடலுக்கு எழுதினால் போதுமானது. அடுத்தது பாருங்க, அணிநயம். காலை மலருக்கு பனி அழகு, கவிதை மலருக்கு அணி அழகு அப்படின்னு ஒரு மேற்கோள் கொடுத்துருக்காங்க. என்பதற்கேற்ப இப்பாடலில் சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டும் அப்பா என்று மனித குலத்திற்கு சிறப்பு அவரவர் செய்யும் செயல்களை பொறுத்தே அமையும் என்று உள்ளதை உள்ளவாறே இயல்பாக கூறியுள்ளதால் இது இயல்பு நவிற்சி அணி பயின்று வந்துள்ளது. இப்பாடலில் இயல்பு நவிற்சி அணி பயின்று வந்துள்ளது. இப்போ அணி நம்ம இலக்கிய நயம் பாராட்டம் எழுதும்போது ஒரு 4-5 அணிகளினுடைய இலக்கணங்களை நம்ம தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். எவ்வாறு அப்படின்னா, இப்போ இயல்பாக வந்தால் இருக்கக்கூடிய செய்தியை இருப்பதை போன்றே கூறியிருந்தால் அது இயல்பு நவிற்சி. அதே ஊமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். ஊம உறுப்புகள் வெளிப்படையாக வந்திருந்தால் அது என்னது? ஊமை தொகை. அப்போ ஊம உறுப்புகள்லாம் என்ன? போல, புறைய, ஒப்ப, ஓப்ப, மான, கடுப்ப, அன்ன, இன்ன, என என்று ஊம உறுப்புகள் இருக்கின்றது. அந்த ஊம உறுப்புகள் வெளிப்படையாக வரும்போது அது ஊமை தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஒரே சொல் மீண்டும் மீண்டும் ஒரே பொருளை தந்தால் அது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. இது போன்று 2, 3, 4 அணிகளுக்கு நம்ம அணி இலக்கணம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் நம்ம என்ன பண்ண முடியும், என்ன அணி வந்திருக்கின்றது அப்படிங்கிறத சரியாக சொல்ல முடியும். இதில் இயல்பு நவிற்சி வந்திருக்கின்றது. அதற்கு உண்டான எடுத்துக்காட்டும் நாம் எழுத வேண்டும். இயல்பு நவிற்சி வெறுமனே இப்பாடலில் இயல்பு நவிற்சி அணி வந்துள்ளது அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக எந்த இடத்தில் இயல்பு நவிற்சி அணி வந்துள்ளது அப்படிங்கிறத நம்ம சான்று சொன்னால் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சந்தனயம். களிற்றுக்கு அழகு தந்தம், கவிதைக்கு அழகு சந்தம் அப்படின்னு ஒரு மேற்கோள் கொடுத்துருக்காங்க. என்பதற்கேற்ப இப்பாடலில் தனிச்சொல் காணப்படுவதால் சிந்துப்பா வகையை சார்ந்தது. சிந்துப்பாவினுடைய ஓசை என்ன? இப்போ ஆசிரியப்பாவினுடைய ஓசை அகவல் ஓசை அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அப்போது சிந்துப்பாவினுடைய ஓசை செப்பல் ஓசை. இப்போது ஆசிரியப்பாவினுடைய வகையை சார்ந்து இருந்தால் அது எத்தனை சீர்கள் இருக்கின்றதோ அதை கொண்டு நம்ம 6 சீர் இருந்தால் 6 சீர் கலினடிலடி ஆசிரிய விருத்தம், 7 சீர் இருந்தால் 7 சீர் கலினடிலடி ஆசிரிய விருத்தம், 8 சீர் இருந்தால் 8 சீர் கலினடிலடி ஆசிரிய விருத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே ஒரு பாடலில் தனிச்சொல் பெற்று வந்திருந்தா, தனிச்சொல் அப்படின்னா ஒரு ஐஃபன் கொடுத்து ஒரு சொல்லு கொடுத்துருப்பாங்க, அதுதான் தனிச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தனிச்சொல் பெற்று வந்திருந்தால் அது சிந்துப்பாவினுடைய வகையை சார்ந்த பாடலாக கருதப்படும். அப்போ சிந்துப்பாவினுடைய ஓசை செப்பல் ஓசை, அப்போது நம்ம அதை குறிப்பிட வேண்டும். இப்பாடலானது ராகத்தோடும் தாளத்தோடும் பாடுவதற்கு ஏற்புடைய சந்தனயமிக்க பாடலாக அமைந்துள்ளது அப்படிங்கிறத சொல்ல வேண்டும். அடுத்ததாக சுவைநயம். சுவை எண் சுவை 8 சுவை இருக்கின்றது. அதனுடைய நூற்பா தொல்காப்பியத்திலே இடம்பெற்றிருக்கின்றது. நகையே அழுகை இளிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் உவகை வெகுளி என அப்பாலேட்டே மெய்ப்பாடென்ப என்பது அதனுடைய நூற்பா.
அப்போது இந்த 8 வகையான சுவைகளை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். எது எதற்கு என்னென்ன சுவை அப்படிங்கிறத நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு குறிப்பாக ஒரு மேலோட்டமாக நான் சொல்கிறேன் பாருங்கள். நகை என்றால் சிரிப்பு. சிரிப்பதை போன்ற அந்த செயலிலே சொற்கள் பயன்படுத்தப்பட்டு இருந்தால், பாடல் அமைந்திருந்தால் அது நகைச்சுவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அழுகை, அழுவதற்கேற்ற ஒரு மெய்ப்பாடு அமைந்திருந்தால் அது அழுகை அப்படின்னு சொல்லுவோம். இழிவரல் அப்படின்னா இழிவான ஒரு செயல் சொல்லப்பட்டு இருந்தால் அது இழிவரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மருட்கை அப்படின்னா மயக்கம் தரக்கூடிய சில விஷயங்கள். நமக்கு இதுவா அதுவா, ஒரு பொருளை வாங்க போகிறோம் கடைக்கு, இந்த பொருள் வாங்கலாமா அந்த பொருள் வாங்கலாமா, ஒரு மயக்கம். அது போன்று அச்சம், பயப்படக்கூடிய விஷயங்களை பற்றி வந்தால் பயம், அச்சம் அப்படின்னு சொல்லும். பெருமிதம், பெருமை தரக்கூடிய செயல்களை பற்றி சொல்லியிருந்தால் பெருமிதம் அப்படின்னு சொல்கிறோம். உவகைனா மகிழ்ச்சி, சந்தோஷமான விஷயங்களை பற்றி அந்த பாடலில் குறிப்பிட்டு இருந்தால் உவகை சுவை பயின்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெகுளினா கோபத்தை பற்றி சொல்லியிருந்தால் நம்ம அந்த வெகுளி சுவையை பயன்படுத்தலாம். இந்த ஒவ்வொரு சுவைக்கும் 4 அணிகலன்கள் இருக்கின்றது. நம்ம அதெல்லாம் இங்கே விவரமாக சொல்வதற்கு நேரம் இல்லை. அதனால் நம்ம மேலோட்டமாக சொல்லி இருக்கிறேன். ஒவ்வொரு இப்போ உவகைச்சுவை அப்படின்னா, இப்போ பெருமிதம் அப்படின்னா கல்வி, செல்வம், இந்த மாதிரி இதெல்லாம் பெருமிதத்தில் வரும். அது மாதிரி உவகை அப்படின்னா புலம், புணர்வு, விளையாட்டு, இதெல்லாம் உவகையில் வரும். அதாவது ஐம்புலன்கள் வாயிலாக கேட்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி விளையாடும்போது நம்மளுக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உவகை சுவையில் வரும். அதுபோன்று ஒவ்வொன்றுத்துக்கும் 4 அணிகலன்கள், பிரிவுகள் இருக்கின்றது. அதை நம்ம இங்கே பார்க்கல. மேலோட்டமாக ஒரு சுவை எப்படி வர வேண்டும் என்பதை இங்கு சொல்லியிருக்கேன். அடுத்தது பாருங்கள். இப்போ நமக்கு இந்த பாடலில் என்ன சுவை வந்திருக்கின்றது உதாரணமாக பாருங்கள். சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா. நீங்கள் மனித குலத்துக்கு பெருமைப்படக்கூடிய விஷயங்களாக சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நல்ல செய்கை வேண்டும், நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று சொல்கிறாங்க. அப்போ நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்பது ஒரு பெருமை தான். நமக்கு நல்ல செயல்களை செஞ்சால் நமக்கு ஒரு பெருமை தான். அப்போ இதில் பெருமித சுவை பயின்று வந்திருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்க தலைப்பு கட்டாயம் எழுத வேண்டும். தலைப்பு, இதுக்கு இந்த பாடலுக்கு நம்ம என்ன தலைப்பு தரலாம்? பிறப்பால் உயர்வு தாழ்வு இல்லை. சரியா? பிறப்பால் உயர்வு தாழ்வு இல்லை அப்படின்னு கொடுக்கலாம். அடுத்ததாக முடிவுரை சொல்லப்பட வேண்டும். நயமான சொற்களில் கவி வடித்தல், கலையாக கற்களில் சிலை வடித்தல் என்பதற்கேற்ப இப்பாடலானது இலக்கிய நயங்களை நறுந்தேனாக கொண்டு கற்பவருக்கு இனிமை பயக்கின்றது. இது போன்ற கவிதைகள் காலத்தால் என்றும் அழியாதவை. நீங்கள் அந்த ஆசிரியரை பற்றிய ஒரு கருத்தை சொல்லிட்டு என்பதற்கேற்ப இல்லை, இந்த முடிவுரையே நீங்கள் எல்லா பாடலுக்கும் கூட பயன்படுத்தலாம். ஏன்னா எல்லா பாடல்களுமே சிறந்த நயங்கள் பொருந்திய ஒரு பாடல்கள் தான். இந்த முடிவுரையை கூட எல்லா பாடல்களுக்கும் பயன்படுத்தலாம். இவ்வாறு தான் நம்ம இலக்கிய நயம் பாராட்டுதல் எழுதப்பட வேண்டும். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கொடுத்துருக்கக்கூடிய பாடலும் இந்த பாடலும் நமக்கு முக்கியமான பாடல் தான். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் கேட்கக்கூடிய ஒரு பாடல் தான், முக்கியமான பாடல். படித்து கொள்ளுங்கள். இவ்வாறு தான் இலக்கிய நயம் பாராட்டுக்கு எழுத வேண்டும். இப்போ 10ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா 5 மதிப்பெண் வினாவில் கேட்பாங்க. அப்போ இங்கே கொடுத்துருக்க நம்ம கிட்டத்தட்ட 7-8 நயங்களை பார்த்தோம். இந்த 8 நயமே எழுதணுமா அப்படின்னா இல்லை, ஏதேனும் 6 அல்லது 5 நயங்களை எழுதினால் போதுமானது. அதே மாதிரி 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்புக்கெல்லாம் 5 மதிப்பெண் வினாவில் கேட்கலாம் அல்லது 8 மதிப்பெண் வினாவில் கேட்கலாம். மதிப்பெண்ணிற்கு தகுந்தாற் போல் நயங்களை நாம் சேர்த்து எழுத வேண்டும். சரியா மாணவர்களே? புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஏதேனும் ஐயங்கள் இருந்தால்
கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் அதே மாதிரி லைக்ஸும் அடுத்த வீடியோ செய்வதற்கு ஒரு உந்துதலாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.